Hi friends, welcome to Cherry Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான ஹெல்த்தியான வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. சூடான பிறகு நெய் எண்ணெய்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு, ஸோ அதனால் நெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. இது சூடாயிடுச்சு. நல்லா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சி மூக்கு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் வந்துட்டு பிரியாணிக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட அப்புறமா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மற்ற திங்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு இப்போ சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனாக மாறிட்டே வருது பாருங்கள் வெங்காயம். இஞ்சி பூண்டு விழுது. பிரியாணினாவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாலும் அது ஒரு தனி ருசி தான். அந்த பச்சை வாசனை போன பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அதை வாழைப்பூ இதை வந்துட்டு மஞ்சத்தூள், தயிர் போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அந்த வாழைப்பூவில் இந்த உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் போல் இருக்கும். புதினா இப்போ ஆட் பண்ணுறோம் நம்ம. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வாஷ் பண்ணி இந்த மஞ்சத்தூள், தயிர் போட்டு சேர்த்து 1/2 hour ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி செய்யும்போது. அதுக்காக தான் அதெல்லாம் நல்லா வதக்கிட்டே வருது பாருங்கள். இது வந்து தேங்காய் விழுது. முக்கியமாக இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குற ஒரு இது வந்துட்டு இந்த தேங்காய் விழுது. அதையும் சேர்த்து நல்லா இது வதக்கிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இது. வெறும் சில்லி போட்டு தனியாத்தூள் கூட போடலாம், ஆனால் இந்த மிளகாத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த தேங்காய் அரைச்ச தண்ணி தான் இது. உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொதி வந்த பிறகு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம்லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரியாணிங்க. இது வாழைப்பூ வந்து நார்மலாக பசங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி வடிச்சிட்டு அந்த அரிசியை போடுங்க. ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா உப்பும் சரி பார்த்துக்கோங்க. இப்போது 3 விசில் விட்டுடலாம் இந்த பிரியாணிக்கு. விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எடுக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ மெதுவாக ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சுவையான வாழைப்பூ பிரியாணி ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. மெதுவாக கலந்து விடுங்க, அதை அரிசி உடையாமல் இருக்க. சூப்பராக இருக்கு பாருங்க. நிச்சயமா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.